இன்றைக்கு நசாத் நீங்கள் அப்படியே சிங்கப்பூர்லேருந்து இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அப்படியே ஓடி வந்து நஜிமா கட்டி பிடிச்சி அப்படியே முத்தவனை கொடுக்க போகிறீங்க, அப்படியே உங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்காரு. அதாவது இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நிறைய விடயங்களை சாதிக்கக்கூடிய நாளாகத்தான் மாற ராசினியர்களுக்கு இன்றைய நாள் பலன் வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே நீங்களும் இன்றைய நாளை பயன்படுத்தி வளமாக அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாமரை பத்தின் சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய சொல்லப்பற்றி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும், அரைகுறையாக நிறைய வேலைகள் முடியும், பிரபலங்களால் ஆதாயம் உண்டு, தொழிலில் லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய கும்பராசி நேயர்களுக்கு சொல்லப்பட்டு புத்துணர்ச்சி பொங்கக்கூடிய நாளாகத்தான் காணப்பட போகுதாம். அதாவது இன்றைய நேர்களே கும்பராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு அப்படியே உற்சாகத்தோட இரும்பு போல அப்படியே வேலைகளை ஆரம்பிக்க போறீங்க, இருக்க போகின்றார்கள். அரை குறையாக கிடந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கும்பராசி நேர்களுக்கான பலன்களாக இன்றைய சொல்லப்பட்டிருக்குது. எனவே எங்களுடைய தாமரை சார்பாக அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனராசி நேர்களுக்கு மாலை 6:15 மணி வரை சந்திராஷ்டிரம் நீடிப்பதால் அடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவீர்கள். விமர்சனங்களை கொண்டு அஞ்சாதீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் போராட வேண்டி வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறீங்க. அவர்களுக்கு கூடுதலாக தேவைப்படுகின்றன. அதாவது பல்வேறு விடயங்களை சகிச்சு பொறுமையோட நீங்க நடக்க வேண்டி இருக்கீங்க மீனராசி நேர்களே. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால இன்றைக்கு வேலைகளை முடிப்பதில் அவதியும் கஷ்டங்களையும் சந்திக்க போறீங்க. எனவே நாங்கள் இப்படியே 12 ராசியும் அப்படியே எங்களை சொல்லி முடிச்சிட்டோம். எமது தாமரை நேர்களுக்காக நாங்கள் இன்று கூறிக்கொள்ள விரும்புவது, அனைவரும் நீங்கள் இந்த ராசியின் பலன்களை அறிந்து இன்றைய நல்ல நாளாக இத்தகைய விடயங்கள் இருக்குது. இன்றைய நாளுக்கான நிலைமைகள், அதாவது இன்றைய நாளுக்கான சில விடயங்கள் உங்களுக்கு எவ்வாறு இன்றைக்கு உங்களுக்கு கைவிட போகுது அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை நீங்கள் பத்திரமாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்க. பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பாக அமைத்து ஒரு புதிய ஒரு பாதை, புதிய ஒரு வெற்றியை நீங்கள் இலக்கு அடைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எமது தாமரை சார்பாக வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். You are listening about tamarefm.com. Met you on somebody's island. You thought you had known me before, but you were made of the fire. Waited all night by your door. சின்ன மாமியே சின்ன மகளே பழிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாட மன்மத என் அழகு மன்மதா பழிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். ஐயோ மாமி அவளை என்னே விடாதே, அவளை நீயும் படிக்க பற்றி கேட்காதே. ஐயோ மாமி அவளை என்னே விடாதே, அவளை நீயும் படிக்க பற்றி கேட்காதே. ஊர்ல சுத்தும் பசங்கள் எல்லாம் பொண்ணுகளை பார்த்த உடனே சைட்டடிக்கும் காலம் அல்லவோ. சின்ன மாமியே சின்ன மகளுங்க பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாட மன்மத என் அழகு மன்மதா பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். You probably wouldn't remember, you probably couldn't forget. Jungle loving, the surfing, the pouring, the rain. Hey, mami! ஐயோ மாமி அஞ்சரணால துங்கலையே, அவ முகத்தை இதுவரைக்கும் பார்க்கலையே. அச்சு அல்வாயா இருக்கலையே, உலகுள்ள ஒட்டர் வேலை செய்யலையே. மேய்ச்சி மனசரிஞ்சு கொதி கொதிக்கும் மனசரிஞ்சு நட்டு நிஷம் அனுப்பிடுவாயே. சின்ன மாமியே சின்ன மகளுங்க பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாட மன்மத என் அழகு மன்மதா பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். ஐயோ மாமி அவளை என்னே விடாதே, அவளை நீயும் படிக்க பற்றி கேட்காதே. ஐயோ மாமி அவளை விடாதே, அவளை நீயும் படிக்க பற்றி கேட்காதே. ஊர்ல சுத்தும் பசங்கள் எல்லாம் பொண்ணுகளை பார்த்த உடனே சைட்டடிக்கும் காலம் அல்லவோ. மாமி மேலே மேலே துளிரியே, உன் பார்வையால் பழுக்குழிய தழுறியே, உன் கரும்பு காட்டு எறும்பு
சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாடா மன்மத என் அழகு மன்மதா பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள் ஏண்டா வாலு என்ன வேலை பண்ணுற சைக்கிள் கேப்ல ஆழ மாத்த பாக்குற வேண்டா நானும் மொத்தமான ஆளுடா கையில தான் சைக்கிள் செயின் பாருடா நீயும் ஹாட்டு மாறி அவ ஸ்கூட்டர் ஸ்டெப் நீ மாறி ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன் சிக்கு 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 You're listening about TamRFM.com. Thought you had known me before. Thought you were made of the fire. Waiting all night by your door. தொடர்ந்து நம்மோடு காலை 11 மணி வரை மூடு நீங்கள் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியிலேயே வணக்கம் தாமரை நிகழ்ச்சியிலே நீங்கள் மூடு அப்படியே கை கொடுத்திருக்கிறீங்க. தாமரை நேர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் நல்லொரு சிந்தனை நாங்கள் காலையிலே வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்லாது நாங்கள் இன்றைய நாளைய பலன்கள் எவ்வாறு அமைய போகின்றது அப்படின்னு சொல்லி ராசி பலன்களையும் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வழங்கியிருந்தோம் இல்லையா நஜிமு? எப்படியே நஜிமு பார்த்து கொண்டிருக்காரு. எங்கடா நான் ஒரு விடயத்தை தொகுத்து கொண்டிருக்கேன் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லணும்ன்றோ ஆவலாக காத்து கொண்டிருக்காரு நஜிமு. இன்றும் வளமை போன்று நஜிமு உங்களுக்கு சொல்ல போறாரு. இன்றைக்கு நாளுடைய நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள், இறப்புகள், பிறப்புகள், சிறப்பான விடயங்கள், வரலாற்றில் இடம் பிடித்த பல்வேறு சுயராசியமான தகவல்களை இன்று நாங்கள் கலையகத்தில் இப்போ நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்தும் நம்மோடு கைகோத்திருங்க. நாங்கள் 11 மணி வரை எங்களை நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். தற்போது நேரம் 10:37. You are listening about TamRFM.com, www.tamrfm.com. பஷாத், வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளின் வரிசையை பார்த்துவிட்டு வரலாம். நிச்சயமாக. முதலாவது 1099 முதலாவது சிலுவை போர் ஜெருசலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இதே நாளில் தான். நிச்சயமாக நஜிமு, நாங்கள் சிலுவை போரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நஜிமு. 1999 ஆண்டளவில் தான் அந்த சிலுவை போர் முதலாக நடைபெற்றிருக்கு. இது இன்றைய நாளில் வரலாற்றில் ஒரு இடம் பிடிச்ச ஒரு சம்பவமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த சிலுவை போர் செல்லுகின்ற போது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த சிலுவை போர். இந்த சிலுவை போரில் அப்படின்னு சொன்னால் இன்றும் கூட கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு தினமாகத்தான் காணப்படுகின்றது. ஜெருசலத்திலே பார்க்கணும்னு சொன்னால் இது ஆசியாவிலே காணப்படுகின்ற இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் நாடுகளுக்கு ஒரு புனிதமான ஒரு இடமாக காணப்படுகின்ற இடம் தான் இந்த ஜெருசலம். இந்த ஜெருசலத்தில் இப்படியான ஒரு சிலுவை போர் நடைபெற்ற ஆண்டாகத்தான் இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்றில். 1654 14ஆம் லூயி பிரான்சின் மன்னனாக முடிசூடிக்கொண்டான். இவனை பார்க்கணும்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டில், அதாவது பாரிஸ் தலைநகரமாக கொண்ட பிரான்ஸ் நாட்டில் 1654ஆம் ஆண்டில் 14ஆம் லூயி என்பவன் தான் மன்னனாக முடிசூடி கொண்டுள்ளான். இந்த நாளில் அப்படி ஒரு சிறப்பாக ஒரு முடிசூடல், ஒரு சிறப்பான நிகழ்வு பதியப்பட்ட ஒரு நாளாக காணப்படுகின்றது. 1863 மெக்சிகோ நகரில் பிரான்ஸ் படை கைது செய்யப்பட்டது இதே நாளில் தான். 1863ஆம் ஆண்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு கைப்பற்றுதல், அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றி இடம் பிடித்து கொண்ட ஒரு சம்பவம் ஒன்று பதியப்பட்டிருக்குது. இதுதான் மெக்சிகோ நகரம் பிரான்ஸ் படைகளால் கைப்பற்றப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகிறது வரலாற்றில். அதே போன்று நஜிம் இன்னொரு விடயத்தை பார்க்கணும்னு சொன்னால் 1893ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி தனது முதலாவது ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தார். அதாவது நாங்கள் இங்கே பார்க்கணும், அஹிம்சை வழியிலே இந்தியாவிலே போராடி சுதந்திரத்துக்கு வழிவிட்டவர், அதாவது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவராகத்தான் காணப்படுகிறார் மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா காந்தியை பற்றி அவர் அதாவது அஹிம்சையிலே போராடி அஹிம்சைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த உலகையை மாற்றி அமைத்தவர் என்று சொல்லலாம். இந்த மகாத்மா காந்தி ஒரு ஒத்துழையாமை என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறுகளிலே இடம் பிடித்திருக்கின்றது. 1905 நெர்போ ஸ்வீடனிடமிருந்து தொடர்பை துண்டித்தது இதே நாளில் தான். இன்று ஒரு உறவை துண்டிச்சிருக்காங்களேப்பா. 1905ஆம் ஆண்டில் நோர்வே ஸ்வீடனுடனான தொடர்புகளை துண்டித்து அப்படியே நோர்வேயும் ஸ்வீடனும் ஒரு பிரிஞ்சு கொண்டாங்க, தன் உறவுகளை இழந்து கொண்டாங்க.
அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில். அதே போல் 1917 ஆண்டில் வந்து முதலாவது உலகப்போர் பெல்ஜியத்தில் மைசன் என்ற இடத்தில் ஒரு 10,000 ஜெர்மனிய படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது முதலாவது உலகப்போரில் வந்து பல்லாயிரம் உயிர்களை, பல்லாயிரம் உறவுகளை, சொந்தங்களை இழந்து பரிதவித்த ஒரு சோகமான நாள் தான் இந்த நாள். இந்த நாள் வந்து வரலாற்றில் பெல்ஜியத்தில் வந்து 10,000 பேரை ஜெர்மனிய படைகள் அப்படியே கொன்று குவிச்சு இரத்தக்கரை படிஞ்ச ஒரு நாளாக மாற்றி போட்டாங்க இன்றைய நாளில். அதே போல தான் 1944 ஆண்டில் இரண்டாம் உலகப் போர் நோமண்டி சண்டையில் 23 கனேடிய போர்க்கைதிகளை நாசி படைகள் கொன்றாங்க இன்றைய நாள் என்று சொல்லி எப்படி சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாளில். அதாவது முதலாம் உலகப் போரும் இரண்டாம் உலகப் போரும் மூலம் இழப்புகளை சந்தித்த நாளாக இன்றைய நாளை நாங்கள் அப்படியே சொல்லலாம். 1967 எருசலேத்தில் படை 1967 ஆண்டு இஸ்ரேலிய படைகள் ஜெருசலம் நகருக்குள் நுழைந்திருக்கிறாங்க. நாங்கள் சொல்லணும் இது மிக முக்கியமாக என்று ஆராயப்பட வேண்டிய விடயம் எவ்வாறு சொன்னால் ஜெருசலத்திலே பல்வேறு பிரச்சனைகள், போர்கள், பலஸ்தீன், இஸ்ரேல் என்று சொல்லி இதே நாளில் 1900 மொத்தமாக சிதைத்து தூளாக்கி விட்டுருக்காங்க. இன்றைய நாளில் வந்து ஒரு வரலாற்றில் சோகம் பிடித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் பார்த்தோம்னா எமது நாட்டிலும் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக சம்பவங்களாக பதியப்பட்டிருக்கின்றது. 2000 ஆண்டளவில் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அமைச்சர் CV குணரத்ன மற்றும் தெஹிவளை மாநகர உதவி மேயர் ஆகியோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 2000 ஆண்டளவில் நாங்கள் 2 முக்கிய அமைச்சர்களை, 2 முக்கிய நபர்களை கொழும்பில் வந்து 2000 ஆண்டளவில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் இழந்து பரிதவிச்ச ஒரு சோகமான ஒரு நாளாகத்தான் இலங்கையில் இன்றைய நாள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுபோல் 2006 ஆண்டளவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடுங்கல் கிராமத்தில் இடம்பெற்ற கன்னி வெடியில் சிக்கி 6 மாத குழந்தை உட்பட 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு மட்டக்களப்பு மாநகரிலே இன்று கூட ஒரு சோகமான அந்த கன்னிவடியிலே சிக்கி பரிதவித்து தனது உயிரை மாய்த்து கொண்ட 6 வயது குழந்தை உட்பட 10 பேர் கொல்லப்பட்ட ஒரு சோகமான ஒரு நாள் தான் இன்றைய நாள். எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் அவங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல 2007 ஆண்டு கொழும்பு விடுதிகளில் இருந்து தமிழர் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. 2007 ஆண்டில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தமிழர்கள், கொழும்பில் வசித்த தமிழர்கள் அவங்க விடுதியில் இருந்து அவ்வளோ வரையும் அப்படியே தூக்கி விரட்டி ஓடாடிக்க, அதாவது விரட்டி வெளியேற்றப்பட்ட நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகளை பற்றி பார்த்து வந்து வருகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய பிறப்புகள் பற்றி பார்த்து வரலாம். நாங்கள் நிஜம் பிறப்புகளை பற்றி எங்கள் நேர்களுக்காக சொல்கிறது முதல் ஒரு பாடலை பார்த்து விட்டு அப்படியே உற்சாகமான நிகழ்ச்சியோட மீண்டும் தொடர்ந்து இணைந்திருப்போம். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மன்மதராசா பானியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்கராசா.